இன்று திங்கட்கிழமை மதியம் 12 மணி அளவில் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 94 லட்சம் மதிப்புள்ள தவறவிடப்பட்ட செல்போன்கள் உரிமையாளர்கள் வசம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஒப்படைப்பு. சுமார் 94 லட்சம் மதிப்புள்ள தவறவிடப்பட்ட 504 செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு கோவை மாவட்ட காவல் அலுவலகத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செல்போன்களை உரிமையாளர்கள் வசம் ஒப்படைத்தார். மேலும் மீட்பு பணியில் ஈடுபட்ட குழுவினருக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கூறுகையில், 2022ஆம் ஆண்டிலிருந்து தொலைந்த செல்போன்களை மீட்பதற்காக தனிப்படை அமைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், இதுவரை சுமார் 2300 தொலைந்து போன செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 3 கோடியே 70 லட்சம் மதிப்பிலான தொலைந்து போன செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வருடம் இதுவரை பதிவாகியுள்ள 1100 CSRகளில் 504 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், மீதம் உள்ளவைகளையும் மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.